ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் வாரந்தோறும் நடக்கின்ற, ஞாயிறு தோறும் நடக்கின்ற சிந்தனை தொடரில் இன்று வள்ளி திருமணம், முருகப்பெருமானுடைய வள்ளி திருமணம் 3ஆம் பாகம் சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கு வள்ளி திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு திருப்புகளை இறைவனர்களால் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரே மூகன் அடிப்பேணி. கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரே மூகன் அடிப்பேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமேன வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீகள் போய மதையானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கூடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை மதையா இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. நன்றி. நன்றி நன்றி ஐயா. முருகப்பெருமான் உலகம் உய்வதற்காகவும் பிரணவத்தின் மந்திரத்தை உலகுக்கு தெரியப்படுத்தவும் அவதாரம் செய்கின்றார். அவதாரம் செய்து திருச்செந்தூரிலே சூரனை சம்மாரம் செய்து பெருமாளுக்கு உரிய 2 மகள்களாகிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இருவரில் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் மணம் செய்து பின்பு வள்ளியை மணம் செய்வதற்காக வருகின்றார். தொண்டை நாட்டிலே மேற்பாடு என்ற மலைப்பிரதேசத்திலே குறவர்கள் வேடவர்கள் இருக்கின்ற பகுதியிலே வள்ளி ஒரு மான் வயிற்றிலே அவதரித்து வள்ளிக்கிழங்கு இருக்கின்ற ஒரு பள்ளத்திலே கிடக்க அதை நம்பிராஜன் என்ற அந்த வேடுவராஜன் கண்டு அந்த குழந்தையை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து மிக ஆசையாக வள்ளியை வளர்க்கின்றார்கள். வள்ளி வளர்ந்து மங்கை பருவம் வந்த பொழுது அந்த வேடவர்களுக்குரிய தன்மையாக அவர்களுடைய திணை நிலத்திலே அந்த திணை வளர்கின்ற சமயத்திலே அதை பறவைகளும் மிருகங்களும் வந்து அழிக்காமல் காத்திருப்பதற்காக மரத்திலே ஒரு பரண் கட்டி ஒவ்வொருவருடைய வீட்டிலுடைய பெண்களை அதிலே தங்க வைத்து அந்த திணை நிலத்தை பாதுகாக்க செய்வார்கள். அப்படியே ஒரு அவதார திருமகள் வள்ளி என்பதை உணராமல்
அந்த அந்த வேடவராஜன் வள்ளியையும் திணை புலம் காப்பதற்காக அந்த நிலத்திலே காவலுக்கு விட்டு செல்கின்றார்கள். முருகர் நாரதரனுடைய அறிவுரைப்படி வள்ளியை திருமணம் செய்வதற்காக அங்கு வருகின்றார். வேடவர் குலத்தில் அரசனாக தோன்றி வள்ளியம்மையிடம் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த சமயத்திலே வள்ளியனுடைய தந்தையும் மற்றவர்களும் வர ஒரு வேழ மரத்தின் உருவத்தை கொண்டு அங்கே மரமாகி நிற்கின்றார். பின்பு அவ்வேடவர்கள் வள்ளிக்கு உணவு பதார்த்தங்கள், திணை, புலன், தேன் மற்றவற்றை கொடுத்துவிட்டு சென்ற பிறகு மீண்டும் மரத்திலிருந்து தோன்றி முருகப்பெருமான் வள்ளியிடம் பேசுகின்றார். வள்ளி இவர் யாரோ என்று நினைத்து பேசுவதற்கு தயங்குகின்றார். முருகனும் தான் யார் என்பதை உண்மையை சொல்லாமல் வள்ளியிடம் பழக ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் திடீரென்று இப்படி சென்று கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லாமல் வேடர்கள் வள்ளியை பார்ப்பதற்கு வர, இப்பொழுது ஐயோ வேடர்கள் வருகின்றார்கள், அவர்கள் மிகவும் கொடியவர்கள், இங்கிருந்து வேகமாக ஓடிவிடுங்கள் என்று வள்ளி சொல்லுவதை கேட்டு முருகர் ரசிக்கின்றார். முதல் முறையாக வள்ளி அந்த அந்த முருகப்பெருமானின் மேல் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறதை அவர் உணர்கின்றார். முருகன் ரசிக்கின்றார். அவர் அவ்வாறு ஓடாமல் ஒரு வயது முதிர்ந்த சிவ முனிவராக தோன்றி நம்பிராஜனுடைய முன் சென்று நிற்க, நம்பிராஜன் ஆச்சரியப்பட்டு, இந்த தனி காட்டிலே, பெரிய காட்டிலே தனி ஆளாக இங்கு வந்திருக்கின்றீர்களே, நான் இதுவரை உங்களை பார்த்ததில்லை, நீங்கள் யார் என்று கேட்க, நான் விருத்தன் என்றால் வயது முதிர்ந்தவர் என்று, விருத்த முனிவர், இங்கே ஒரு சுனையிலே குளித்தால் இளமையாக இருக்கலாம் என்று கேள்விப்பட்டேன், அந்த சுனையை தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்ல, நம்பிராஜனும் தன்னுடைய மகளை வள்ளியை பார்த்து, இந்த காடு எனக்கு உரியதுதான், நீங்கள் எத்தனை நாட்கள் வேணாலும் இங்கு தங்கி சுனையிலே குளியுங்கள், சுனை இங்கு அருகில் தான் இருக்க வேண்டும், என்னுடைய மகள் இவள் வள்ளி என்று பெயர், அவள் உங்களுக்கு துணையாக இருப்பாள் என்று சொல்லி வள்ளியையும் பார்த்து, இவ்வயது முதிர்ந்த முனிவரை நீரும் பார்த்துக்கொள், உனக்கு அவர் தந்தையாய் துணையாய் இருப்பார் என்று சொல்லி சொல்லிவிட்டு நம்பிராஜன் திரும்பி விடுகின்றான். சிறிது நேரத்திலே அந்த விருத்த முனிவர், வள்ளி எனக்கு பசி எடுக்கின்றது, நான் அருந்தவ முடிவராக இருந்தாலும் அரும் பசி எனக்கு, பசிக்கு என்ன செய்வது என்று கேட்க, வள்ளி முனிவருக்கு தினையும் மற்ற தின்பண்டங்களையும் கொடுக்க, மிக வேகமாக தின்றுவிட்டு, எனக்கு இப்பொழுது நீர் தாகம் எடுக்கின்றது என்று சொல்ல, நீர் தாகத்திற்கு நான் இப்போது எங்கே போவேன், வெகு தூரத்தில் தானே சுனை இருக்கின்றது, 7 மலைகளை தாண்டி சென்றால் நீரோட்டம் இருக்கின்றது, அங்கு செல்லுங்கள் என்று சொல்ல, எனக்கு வழி தெரியாதே என்று முனிவர் கேட்க, சரி நீ கையை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று வேண்டா வெறுப்புடன் வள்ளி முனிவரை அழைத்து கொண்டு நீரோட்டத்திற்கு செல்கின்றாள். அங்கு நீரை பருகிய பின்பு முனிவராக இருக்கின்ற முருகவேல் தன்னுடைய உண்மை மனநிலையை வள்ளிக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தாய், பசியை நீக்கினாய், தெல் நீர் தாகத்தை அவித்தாய், என்னுடைய தாகத்தை இந்த நீர்நிலையை காட்டி எனக்கு அதை தவிர்த்தாய், இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி, இன்னும் ஒண்ணு மாத்திரம் இல்ல, எனக்கு இன்னும் குறையாம இருக்கு, என்ன அதுன்னா, மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல் வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின் என் குறையது முடிந்தது என்றான்.
மோகத்தை தனித்தியாயின், என் உன்மேல் எனக்கு இருக்கின்ற அந்த காதல், அந்த காதலியும் நீ என்னுடன் கூடி தனித்தியாயினால் என்னுடைய குறையெல்லாம் முடிந்தது என்று முனிவர் அதிர்ச்சி அடையும்படி தன்னுடைய உண்மை நோக்கத்தை எதிர்பாராத விதமாக வள்ளியிடம் சொல்கின்றாள். அதற்கு இன்னொரு பொருள் என்ன என்றால், முருகப்பெருமானாகிய பரமாத்மாவை அடைவதற்கு நம்மை போன்ற ஜீவாத்மாக்களுக்கு மோகம்தான், இங்கு இருக்கின்ற பொருள்களின் மேலும் உயிர்களின் மேலும் உறவுகளின் மேலும் இருக்கின்ற மோகம்தான் தடையா இருக்கின்றது. அந்த மோகத்தை தவிர்த்தியாயின், அந்த மோகத்தை நாம் தவிர்த்து விட்டால் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் நீங்கி ஒன்றாகிவிடும் என்பது உள்பொருள். ஆச்சரியப்பட்டால், அதிர்ச்சி அடைந்தால் வள்ளி, நீர் என்ன பித்தரை போல் பிதற்றுகின்றீரே, நீங்கள் போட்டிருக்கின்ற வேடத்திற்கும் உங்கள் பேச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இவ்வேடவர் கூட்டத்திற்கே அந்த அந்த வேடர்கள் உடையை அணிந்ததனால பெரும் பழியை நீ செய்து விட்டீர். இனிமேல் என்னை பார்க்க வராதீர்கள். இது வெளியிலே தெரிந்தால் உம்மை உயிரோடு விடமாட்டார்கள். நான் திணைப்புலத்திற்கு செல்கின்றேன் என்று மிக வேகமாக அவருடைய கையை பிடித்து உதறிவிட்டு தன்னுடைய விளைநிலம் காவல் செய்து கொண்டிருந்த விளைநிலத்திற்கு செல்ல ஆரம்பிக்கின்றாள். முருகப்பெருமானுக்கு சோகம். இவ்வளவு இத்தனை நாட்களாக பேசி மனதை பக்குவப்படுத்தி இவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்து நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலும் இவள் இணங்க மாட்டேன் என்கின்றாளே என்று, தன்னை அறிய மாட்டேன் என்கின்றாளே என்று முருகப்பெருமான் மிகவும் வருந்துகின்றார். என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது அவருக்கு ஒன்று தோன்றுகின்றது. எல்லா செயல்களையும் செய்வதற்கு முன்னால் உலகத்தில் உள்ளோர் தன்னுடைய அன்னாராகிய விநாயகரை நினைத்து வணங்கி, ஒரு பிள்ளையார் சொல்லின்னு சொல்றோம்ல, அதை போட்டு விட்டு தானே ஆரம்பிக்கின்றார்கள். நான் மாத்திரம் திடுதுப்பு என்று இந்த நாரதர் சொன்னாரே என்று இந்த காட்டிற்கு வந்து பலவிதமான வேடங்களிலே வேடர்குல அரசனாக, வேங்கை மரமாக, முதிய சிவ முனிவராக, இப்படி பல வேடங்களிலே வந்து நின்றாலும் முயற்சி அடையாததற்கு காரணம் விநாயக பெருமாளுடைய ஆசி இல்லாததோ என்று எண்ணி விநாயகரை வணங்கி, நீர் இங்கு திரும்பி வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற வள்ளி முன்னால் தோன்றி, யானையாக தோன்றி, பெரும் யானையாக தோன்றி சத்தமிட்டு அவளை பயமுறுத்தி என்னுடன் சேர்வதற்கு உதவி செய் அண்ணா என்று முருகப்பெருமான் விநாயகரை கேட்கின்றார். இந்த வேண்டுதலை கேட்ட விநாயகர் அப்படி அடுத்த வினாடியே வேகமாக திரும்பி ஓடிக்கொண்டிருந்த வள்ளி நாயகின் முன்னால் தோன்றி பெரும் சப்தத்துடன் பிளிர, இது என்னடா இந்த முனிவரிடம் தப்பித்துக் கொண்டு நான் இங்கே வந்தோம் என்றால், இப்பொழுது இந்த யானையிடம் கொண்டோமே என்று நினைத்து எங்கே ஓடுவது, எந்த பக்கம் திரும்புவது என்று தெரியாமல் மிகவும் பதற்றத்துடன் நிற்கின்றாள். யானை மிக வேகமாக தன்னை நெருங்கி வருகின்றதை உணர்ந்த வள்ளி நாயகி அபவுட் டர்ன், யூ டர்ன் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி திரும்பி மீண்டும் அந்த நீர்நிலையிலே தண்ணீரிலே விட்டு வந்த அந்த விருத்த சிவமுனிவருடைய, முதிய சிவமுனிவர் இருக்கின்ற இடத்திற்கே வேகமாக ஓடுகின்றார். ஓடி அந்த சிவமுனிவரை வணங்கி, என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்ச, முருகப்பெருமான் சிரித்துக் கொண்டு நிற்க, அப்படியே யானை நெருங்கி வர இன்னும் பயந்து வள்ளி முருகப்பெருமானை, அந்த சிவ முனிவரை இறுக கட்டிக்கொண்டு, முனிவரே, என்னுடைய உயிரை தயவு செய்து இந்த யானையிடமிருந்து காப்பாற்றுங்கள்.
நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதையெல்லாம் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டார். அந்த அச்சத்தினாலே அவள் அப்படி சொல்லிவிட்டாள். முருகப்பெருமான் சிரித்துக்கொண்டே அந்த மனதிலே தன்னுடைய சகோதரனை நினைத்து, விநாயகப் பெருமானே, நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, திரும்பி செல்லலாம் என்று 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 கேட்க என்று சொல்ல, விநாயகப் பெருமானும் அவ்விருவரையும் ஆசீர்வதித்து திரும்பி சென்று விட்டது. இப்பொழுது நீர்நிலைக்கு அருகே முருகப்பெருமான் இருக்கின்றார். கட்டிப்பிடித்துக் கொண்டு காப்பாற்றுங்கள், நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் செய்கின்றேன், உங்கள் வேண்டுவன எல்லாவற்றுக்கும் நான் இணங்குகிறேன் என்று வள்ளிநாயகி சொல்லி நிற்க, அந்த நீர்நிலையிலே விளையாட்டு போதும் என்று நினைத்தாரோ என்னவோ, நிறைய விளையாட்டு திருவிளையாடல் இருக்கின்றது வள்ளி திருமணத்திலே. இந்த இடத்திலே முருகப்பெருமான் தன்னுடைய உண்மை உருவத்தை வெளிக்காட்டி, அந்த வயது முதிர்ந்த சிவமுனிவருடைய வேடத்திலிருந்து உண்மை முருகப்பெருமானுடைய உருவத்தை காட்டி, 12 தோள்களும் 6 முகமும் கையிலே வேலும் கூடிய உருவத்தை காட்டி நிற்க, அப்படியே அதை பார்த்து அதிசயித்து விட்டாள் வள்ளி. முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றுதான் பெருமாளுடைய இந்த 2 பெண்களும் 2 சகோதரிகளும் தவம் செய்கின்றார்கள். ஒருத்தி காட்டிலே தவம் செய்தால், ஒருத்தி தேவலோகத்திலே தவம் செய்தால். நாம் தவம் செய்து யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ அவரே என் முன்னாலே வந்து நிற்கின்றாரே என்று வள்ளிக்கு பெரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும். கண் குளிர முருகப்பெருமானுடைய உருவத்தை பார்க்கின்றாள். அந்த 12 தோள்களும் 6 முகமும் 2 கண்களும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து முருகனை பார்த்து ஒன்று கேட்கின்றாள். என்னன்னா, மின்னே அணைய சுடர் வேலவரே, மின்னே அணைய சுடர் வேலவரே. மின் என்றால் மின்னல். மின்னலை போல மின்னிக் கொண்டிருக்கின்ற சுடர் மாதிரி கையிலே வேலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சுடர் வேலவரே, மின்னே அணைய சுடர் வேலவரே, இவ்வுருவம் முன்னே நீர் காட்டி முயங்காமல் இத்துணையும் கொன்னே கழித்தீர் கொடியேன். இவ்வுருவம் எந்த உருவம்? முருகப்பெருமானுடைய இந்த உண்மை உருவத்தை முன்னே நீர் காட்டி நீங்க இத்தனை நாட்களாக என் பின்னாலேயே சுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், என்னை துரத்தி காதல் சொல்லி கொண்டிருக்கின்றீர்களே. முதலில் திணைப்புலத்திற்கு வந்து நீங்கள் வேழ மரமாக நிற்பதற்கு முன்னால், ஒரு வேடவனுடைய அரசனாக நிற்பதற்கு முன்னால், எல்லாத்திற்கும் முன்னால் முருகப்பெருமானாகவே நீங்கள் தோன்றி இருக்கலாமே. இவ்வுருவத்தை மின்னலை போல மின்னுகின்ற உருவத்தை முன்னே நீங்கள் எனக்கு காட்டி முயங்காமல் காட்டியிருந்தால் நான் எதற்கு இப்படி உங்களை நான் எரிந்து விழுகின்றேன், பயந்து ஓடுகின்றேன், ஓடி இருக்க மாட்டேனே. என்னையே நான் அர்ப்பணித்திருப்பேன், என்னை நீங்கள் அனைத்து மகிழ்ந்திருக்கலாமே. முன்னே நீர் காட்டி முயங்காமல் என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கலாமே. அதை விட்டுவிட்டு இத்துணையும் கொன்னே கழித்தீர். இவ்வளவு நாட்களாக நம்ம வெட்டின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து இலக்கியத்துல கொல்லுதல்னு ஒரு மீனிங் இருக்குது. அந்த நேரத்தை வீணாக்கிட்டோம்னு சொல்றோம்ல, இத்தனை நாட்களாக நீங்கள் இப்படி நேரத்தை வீணாக்கி விட்டீர்களே, இத்துணையும் கொன்னே கழித்தீர் கொடியேன். இப்படி நீங்கள் என்னை நோக்கி உண்மை உருவத்தை காட்டாமல் நாட்களை வீணாக்கியதற்கு நான் மிகவும் கொடியனாக இருந்திருக்க வேண்டும். செய் குற்றமெல்லாம் இன்னே தனித்து என்னை ஆண்டு கொள்ளும் என்றால், நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் இப்படி நீங்கள் வந்தும் நான் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஓடியது குற்றம் என்றால், இந்த செய் குற்றமெல்லாம் இன்னே தனித்து, இப்பொழுதே தனித்துன்னா மன்னித்து விட்டுட்டு, இன்னே தனித்து, இப்பொழுதே தனித்து, திஸ் செகண்ட் இட் செல்ஃப் என்னுடைய குற்றத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து என்னை இப்பொழுதே ஆண்டு கொள்ளும் என்றால். இதுல செய் குற்றமெல்லாம் இன்னே தனித்து அப்படின்னா, செய் அப்படின்னா 3 காலத்துக்கும் பொருந்தும் பாருங்க.
செய்த குற்றம், செய்கின்ற குற்றம், செய்ய இருக்கின்ற குற்றம், எல்லா குற்றத்தையும் நீங்கள் இப்பொழுதே என்னை மன்னித்து என்னை ஆண்டு கொள்ளும் என்றாள். இப்ப முருகப்பெருமான் இவள் கேட்ட மாதிரி முதலில் தோன்றிய உடனேயே தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டி, அப்பொழுதே நான் முருகப்பெருமான் என்று சொன்னால் அவள் இப்படி புரிந்திருப்பாளா? தன்னை ஏற்றுக்கொண்டிருப்பாளா என்றால் எழுந்திருக்க மாட்டாள். ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்தப்பட்ட பிறகுதான், ஒரு ஜீவாத்மா பக்குவப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த பரமாத்மாவை உணர்கின்ற அறிவையும் அன்பையும் இறைவன் அருளுகின்றார். மற்ற சமயத்திலே முன்னே கொடுத்தால் அது பயனில்லாமல் தான் போகும். இது யாருக்குன்னு இல்ல. அப்பேற்பட்ட மாணிக்க வாசகரே திருப்பெருந்துறையில இருந்து சிவபுராணம் பாடியது எல்லாருக்கும் தெரியும். திருப்பெருந்துறையிலே என்ன நடந்தது? குதிரையிலே சென்று அரசனுடைய பொற்காசுகள் எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க செல்கின்ற பொழுது காட்சி கொடுக்கின்றார். அங்கிருந்து அந்த அமைச்சராக இருந்தவர் வாதவூரர் இப்பொழுது மாணிக்க வாசகராக ஆகின்றார். ஆனால் சிவபெருமான் என்னவாக காட்சி தருகின்றார் அங்கே என்றால், அவரே சொல்கின்றபடி குருந்த மரத்தடியிலே குருவாக அமர்ந்திருக்கின்றார். அதைத்தான் ஈர்த்து இழுக்கப்பட்டு அந்த காடிலே விழுகின்றார் மாணிக்க வாசகர். அங்கே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானாக தன்னுடைய உருவத்தை காட்டவில்லை. வெறும் குருவாக காட்டினார். தன்னுடைய திருவடிகளை காட்டினார். கன நேரத்திலே மறைந்தும் விட்டார். அப்ப அதற்கு பிறகு பல கோயில்களுக்கு செல்கின்றார் மாணிக்க வாசகர், இறைவனை பாடுகின்றார். ஆனால் முதலில் அவருக்கு சிவபெருமான் தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டிய இடம் எது தெரியுமா? திருக்கழுக்குன்றம். அந்த திருக்கழுக்குன்றத்தை பாடலே அவர் தெளிவாக சொல்றார். என்னன்னா, பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான். தனக்கு முதல்ல திருப்பெருந்துறையில தான் குருவாக வந்து காட்சி கொடுத்தது. பெருந்துரை பெருமான், உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கு இல்லாதது ஓர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாதது ஓர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின்ங்கிறத அதுல சூட்சமம் என்ன? என்னுடைய நல்வினை தீவினை என்ற இரண்டும் சமமாகி மலபரிபாகம் அடைந்த பிறகு என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேனர். அப்பதான் தன்னுடைய உண்மை உருவங்களை, அதுவும் கணக்கிலா திருக்கோலம், உன்னுடைய கோலம் கணக்கில்லாத கோலத்திலே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொன்றாக நீ உன்னுடைய கோலம் அமைகின்றது. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் திருக்கழுக்குன்றிலே என்று அங்கேதான் தன்னுடைய சிவபெருமான் தனக்கு காட்சி கொடுத்ததை தெளிவாக சொல்கின்றார் மாணிக்க வாசகர். அதே பதிகத்துல 6வது பாட்டிலும் இருக்கு. காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதுக்கு இப்ப காரணம் சொல்றார். திருக்கழுக்குன்றத்திலே ஏன் தனக்கு வந்து அந்த அந்த கணக்கிலா திருக்கோலத்தை சிவபெருமான் காட்டினான் என்றால், காதலால் உனை ஓத. நான் இது வரைக்கும் நான் உன்னை பாடிட்டு இருந்தேன், பக்தியால பாடிட்டு இருந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்பதான் உண்மையிலே காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றில்லை என்று உண்மை காதல் தோன்றிய பிறகுதான் இறைவன் ஜீவாத்மாவுக்கு தன் காட்சி தருகின்றான். அதனால்தான் இங்கே இத்தனை நாட்கள் காட்டிலே அவர்கள் பல இடங்களிலே திரிந்து அலைந்து ஓடினாலும் உண்மை உருவத்தை சுப்பிரமணியம் பெருமாள் இந்த சமயத்தில் தான் அவளுக்கு வெளிப்படுத்துகின்றார். இதிலே ஒரு 2வது ஒரு கருத்து இருக்கின்றது. அச்சத்தினால் தழுவி அப்படின்னு வருது. அந்த 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 யானையை பார்த்து, யானையிடமிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுவதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்கின்றேன் என்று வள்ளி ப்ராமிஸ் பண்ணுவது பயத்தினால் என்றால், பயம், அச்சம் இறைவனை வணங்குவதற்கு ஒரு வழியா என்று நம்முடைய ரேஷனலிஸ்ட் கேட்கலாம். நாவுக்கரசர் சொல்றாரு, இறைவனை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. அச்சத்தினால் ஒரு வழி, அன்பினால் ஒரு வழி என்று. வணங்குவது சிலருக்கு அச்சத்தினால் வருகின்றது, சிலருக்கு
அன்பினால் வருகின்றது. எதில் வந்தாலும் அதிலே தவறில்லை. என்ன, எல்லா பொருளுக்கும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் 2 தன்மைகள் இருக்கின்றது. ஒன்று ஆக்கும் தன்மை, மற்றொன்று அழிக்கும் தன்மை. இந்த ஆக்கல், அழித்தல் இரண்டிலுமேயே மனிதன் முதலிலே இந்த அழித்தலைத்தான் பார்க்கின்றான். இந்த பொருளினுடைய அழிக்கின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு பயம் ஏற்படுவது, அச்சம் ஏற்படுவது இயற்கை. அந்த 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 இயற்கையினாலே அவன் அச்சத்துடன் அந்த பொருளை வணங்குகின்றான். அதில் இருக்கின்ற அந்த தன்மையை வணங்குகின்றான். சிறிது சிறிதாக அச்சத்தினால் அதை வணங்கிக் கொண்டிருந்தவன் அதன் மேலே சிறிது அன்பு வைக்கின்றான், பாசம் வைக்கின்றான். அச்சம் படிப்படியாக குறைகின்றது, அன்பு படிப்படியாக அதிகரிக்கின்றது. இப்பொழுது அச்சத்தை அவன் உடனே மறந்துவிட்டு அன்பை மாத்திரம் வைத்துக் கொண்டு அந்த பொருளினை வணங்குகின்றான். அதே பொருள்தான், அதே பொருளிலே அந்த அந்த அதற்கு ஆக்குகின்ற தன்மையும் இருக்கின்றது, அழிக்கின்ற தன்மையும் இருக்கின்றது. ஆனாலும் அந்த அழிக்கின்ற தன்மையை மறந்துவிட்டு இப்பொழுது ஆக்குகின்ற தன்மையை மாத்திரம் மனிதன் பார்க்கின்றான். அதனாலே அந்த ஆக்கின்ற தன்மையை பார்த்து வணங்குகின்றான். சரி, இந்த இந்த படிப்படியாக எப்படி அழிக்கின்ற தன்மையை அவன் பார்ப்பதை மறந்துவிட்டு ஆக்குகின்ற தன்மையை அவன் நோக்குகின்றான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அங்கே அவனுக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இது நமக்கு நன்மை செய்யும் என்று அறிவு அவனுக்கு வழிகாட்ட அச்சத்தை விட்டுவிட்டு அன்பை கொண்டு இறைவனை, எல்லா பொருள்களில் இருக்கின்ற தன்மையை, இறைவனை அவன் வணங்க ஆரம்பிக்கின்றான். அப்ப அச்சம் இருக்கின்றது, அச்சத்திலிருந்து அன்பு வருகின்றது. இரண்டுக்கும் வருவதற்கு காரணம் அறிவு. அதனாலதான் அச்சமும் அன்பும் அறிவு வழிகாட்ட இறைவனை நாம் வணங்குகின்றது ஜீவாத்மாவுடைய தன்மை. இதைத்தான் நாவுக்கரசர் பாடுறாரு. அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரை நீ 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 பயப்படுற, என்னை கல்லால கட்டி கடல்ல போடுற, கருங்கல்ல கட்டி கடலூர்ல கல்லால போட்டாங்க, கடல்ல போட்டாங்க, பரவாயில்ல, நான் பயந்துதான் பாடினேன் வைத்துக் கொள்ளுங்கள். அஞ்சியாகிலும் என்னை காப்பாத்திட்டான் சிவபெருமான். அதனால அப்புறம் நான் கரையேறி விட்ட குப்பத்துல நான் பாடினேன். அன்பு பட்டாகிலும், அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்று, திருநென்றியூர் பதிகம் இது. நெஞ்சம் வாழி நினை நின்றியூரை நீ இஞ்சி மாமதில் எய்தி இமையோர்த்தோட குஞ்சி வான்பெரி சூடிய கூத்தனே. கூத்துப்புறங்கிறது சிதம்பரம். எல்லா இடமும் இந்த ஒரு பாட்டுல வருது, அப்படி வருது இது. அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலுங்கிற மாதிரி அச்சத்திலால் இருந்தாலும் சரி, அன்பாகிலாலும் சரி, வள்ளி கட்டி பிடித்ததுதான் முருகப்பெருமானை காதல் உண்டாகியது. அந்த இடத்திலே சிறிது நேரத்திலே அவர்கள் இருவரும் காதல் பேசி காடெல்லாம் சுற்றி பின்பு நேரமாகிவிட்டது, நீ சென்று உன்னுடைய திணைப்புலத்தில் காவல் காக்கின்ற இடத்திற்கு செல், நான் நாளை வருகின்றேன் என்று சொல்லி வள்ளியை முருகப்பெருமான் அனுப்புகின்றார்.
நெடுநேரம் திணைப்புலத்திலே வள்ளி இல்லாதது காரணத்தினாலே அங்கே விளைந்திருக்கின்ற அந்த திணையை எல்லாம் மிருகங்களும் பறவைகளும் வந்து வீணாக்கி கொண்டிருந்தன. வெகு நேரம் கழித்து திரும்பி வருகின்ற தன்னுடைய வள்ளியை பார்த்து, அவளுடைய தோழி, இந்த தோழியை ஞாபகப்படுத்துங்க. தோழியை பத்தி நாம் தனியாக சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. அக்காலத்திலே ஒரு காதலன், ஒரு காதலி என்றால் தோழியினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானதாக நம்முடைய நூட்களிலே சொல்லப்படுகின்றன. இவளுக்கும் தோழி இங்கே இவளுடைய வள்ளியினுடைய தோழி ஒருத்தி இருக்கின்றால். வள்ளிக்கும் பெருமானுக்கும் அவள் செய்கின்ற உதவியும் இவர்கள் இருவர் மேலும் அவள் வைத்திருக்கின்ற அந்த உண்மையான அன்பும் பாசமும் நமக்கு அப்படியே மயிர் பூச்சரிக்கின்றது. அவளுடைய செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். வள்ளியை பார்த்து அவள், இரவு பூராவும் நீங்கள் இல்லையே, பல நேரம் இங்கு இல்லாமல் இருக்கின்றீர்களே, அடிக்கடி இங்கு காணாமல் போகின்றீர்களே, என்ன ஆயிற்று உங்களுக்கு? உங்களை உடலை பார்த்தால் ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மாதிரி இருக்கின்றதே. அவள் காதல் நோயிலே இருக்கின்றாள். கூடும்பொழுது இன்பமும் பிரியும் பொழுது உடல் மடிதலும் காதலிகளுக்கு இலக்கணம். அப்படி கையெல்லாம் இளைத்து முகமெல்லாம் வாடி இருக்கின்றதே, என்ன காரணம் என்று அந்த தோழி வள்ளியை பார்த்து கேட்கின்றாள். மைவிழி சிவப்பவும் என்றால் கரிய மையிட்ட அந்த விழிகள் சிவக்க, வாய் வெளுப்பவும், வாய் உதடுகள் எல்லாம் வெளுப்ப, மெய் வியர்வு அடையவும், மெய்யினா உடல் வியர்வு அடைய, வேர்க்க, உடல் சும்மா இருக்கும் பொழுதே பேசுகின்ற பொழுதே இப்படி வேர்க்க, நகிலம் விம்மவும், நகிலம்னா மார்பு விம்மவும், விம்மி பெரிதாகவும், கைவளை நெகிழவும், இது பெண்களுக்குரிய இயல்பு. கைவளைனா கையில போட்டிருக்கின்ற வளையல்கள் எல்லாம் கை துவண்டு அப்படியே வளையல்கள் எல்லாம் கீழே விழும். கைவளை நெகிழவும், இப்படி உன்னை ஆள் மாற்றி காட்டுகின்ற அந்த தன் சுனைன குளுமையான அந்த சுனையை எவ்விடை இருந்துள்ளது ஏம்புவாய் என்றான். என்னன்னா நான் இவ்வளவு நேரம் இல்லாமல் போனதற்கு காரணம், எனக்கு இந்த வெயில் காலத்திலே, வேனில் காலத்திலே வெயில் அதிகமாகிவிட்டது. நான் ஒண்டியாக இருந்து ஆலோலம் என்று இந்த பறவைகளை இந்த நிலத்தின் மீது உட்காராமல் நான் செய்து கொண்டிருக்கின்றதுனாலே எனக்கு நான் மிகவும் என்ன சொல்றது, டயர்ட் ஆகிவிட்டேன். அதனால குளிர்ச்சியான சுனை இருக்கின்ற இடத்திற்கு தேடி சென்று நான் அங்கே குளித்து நீர் பருகி வருகின்றேன். அதனால்தான் எனக்கு இப்படி நேரமாகின்றது. திணைப்புலத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது என்று இவள் பதில் சொல்கின்றாள். முதலிலே இப்புணம் அழிதர எங்கன் ஏகினை, அவ கேட்டா முதல்ல, இப்புணம் அழிதர எங்கன் ஏகினை, இந்த நிலைமைலாம் அழியும்படி பறவைகள் எல்லாம் வந்து நாசம் செய்யும்படி இருக்க, நீ எங்கேயோ போயிட்ட அப்படின்னு செப்புதி நீ என எனக்கு சொல்லு என்று தெரிவென தோழி கேட்க, நானூறுனா செய்யா என்ன வாய்ப்பாட்டு வினை, நானூறானா நானூற்றுன்னு படிக்கணும் நீங்க, நானூற்று. அப்புறம் மென் சுனை ஆடப்போந்தேன், அப்புறம் மென் சுனை ஆடப்போந்தேன், ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற தன்மையான குளிர்ச்சியான நீரை உடைய சுனையிலே நீராட போந்தனன் வெப்புறும் வேனிலால் மெலிந்து என்றான். இந்த வெயில் காலத்திலே அதனால எனக்கு போயிட்டு வர்றதுனால உடம்பெல்லாம் இப்படி மெலிந்து விட்டது, வேறொன்றும் நீ தப்பாக நினைக்காது. அவளுக்கு தெரியும், பலமுறை முருகப்பெருமானையும் இவளையும் ஒன்னாக அவள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள். இருந்தாலும் சொல்வதற்கு நானூற்று வெட்கப்பட்டு வேற எதுவும் காரணம் இல்லை என்று சொல்ல,
அவள் அழகாக கிண்டலாக கேட்கின்றாள், எவ்விடை இருந்துள்ளது இந்த இந்த மென்மையான சுனை? சியம்புவாய், நான் இவ்வளவு நாள் காட்டுல உன் கூட தானே இருக்கிறேன், எனக்கு தெரியல இந்த சுனை எங்க இருக்குன்னு, எனக்கு சொன்னால் என்ன என்று கேட்கின்றாள். உண்மையை ஒப்புக்கொண்டு வள்ளி, என் மேல் நீ குறை கூறுவது, நீ என்னுடைய முக்கியமான தோழி அல்லவா, நீ என் மீது குறை கூறுதல் தக்கதோ தகுதியானதோ என்று 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 பேசிக்கொண்டிருக்க, இந்த பெண்மணிகள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க, முருகப்பெருமான் இப்பொழுது வேடனாக எப்படி வேடத்தை உருவத்தை மாத்துறாரு பாருங்க, அலங்காரத்தை மாத்துறாரு பாருங்க. வேடனாக கையிலே பூட்டிய வில்லையும் நீட்டிய அம்பும் கொண்டு இந்த பெண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற இடையிலே புகுந்து, பெண்மணிகளே, நான் ஒரு பெரிய மத யானையை அம்பு இட்டு அடித்தேன், அது வேகமாக பிளிறிக் கொண்டு இங்கே வந்தது, நீங்கள் அதை பார்த்தீர்களோ என்று என்று கேட்கின்றான். தோழி முருகப்பெருமானை பார்த்து, ஐயா, பெண்களிடத்தில் உமது வீரத்தை இப்படி பேசுவது ஏம்புகின்றீர்களே, தனியாக இருக்கின்ற இடத்திலே உங்களுடைய வீரத்தை மற்ற வீரர்களிடம் அல்லவா பேச வேண்டும், எங்களிடம் பேசி என்ன பயன், இது முறையன்று என்று என்று சொல்ல, அந்த சமயத்திலே வந்திருந்தவனுடைய கண்களும் அங்கே இருக்கின்றவளுடைய கண்களும் வாய் பேசாமல் கண்கள் பேசுகின்றதை பார்த்த அந்த தோழி உண்மையை புரிந்து கொள்கின்றாள். முருகப்பெருமான் அந்த தோழியை பார்த்து, பெண்ணே, நீ தலைவியை எனக்கு எனக்கு தருவாய், எனக்கு வேண்டுவன எல்லாம் உனக்கு நான் தருகின்றேன், எங்களை சேர்த்து வை என்று 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 கேட்க, அந்த தோழியும், இந்த அருகிலே இருக்கின்ற மாஞ்சோலையிலே மறைந்திருங்கள், வள்ளி பிராட்டியாரிடம் உங்கள் காதலை நான் சொல்லி இருவரும் சந்தித்து மகிழ்வதற்கு நான் வழி செய்கின்றேன் என்று சொல்லி, அவ்வாறே வள்ளியிடம் சொல்லி அவளை அந்த 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 சோலைக்கு அழைத்து சென்று இருவரையும் தனியே விட, இப்படியே பல நாட்கள் அவர்கள் சோலைகளிலும் காடுகளின் பல பகுதிகளிலும் சந்தித்து சந்தித்து மகிழ்ந்து இருந்தனர். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? திணை விளைந்து விட்டது, நிலத்திலே திணை நன்றாக விளைந்து விட்டது. வருந்தி வருந்தி இந்த ஆலோலம் ஆலோலம் என்று பாடி இந்த பறவைகளையும் விலங்குகளையும் காட்டில் அந்த அந்த நிலத்திற்கே வராமல் பண்ணியதனாலே விரைவாக திணை பயிர்கள் நன்றாக வளர்ந்து விட்டன. வள்ளியினுடைய தந்தையும் மற்றோரும் வந்து நிலத்தை பார்த்து, நிலம் வயல்கள் ஒரு பொழுதும் இல்லாமல் மிக சிறப்பாக இருக்கின்றன, உங்கள் பெண்ணை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வள்ளியை பாராட்டி அவளை அந்த பரனிலிருந்து மேலிருந்து கீழே இறக்கி, நீ வெகு வெகு சிறப்பாக உன்னுடைய காரியத்தை செய்தாய், நீ இனிமேல் வீட்டிற்கு வரலாம் எங்களுடன், நாங்கள் வந்து அறுவடை செய்து திணையை வீட்டுக்கு அறிந்து எடுத்து செல்கின்றோம் என்று 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 சொல்ல, அப்படியே அதிர்ச்சி அடைந்தாள் வள்ளி. என்னன்னா, திடீரென்று இப்படி முன் எச்சரிக்கை கொடுக்காமல் தன்னை வீட்டிற்கு அழைத்து சென்றால், முருகப்பெருமானுக்கு தான் இருக்கின்ற இடம் தெரியாதே. அவன் வந்த உடனே முதல் பாட்டிலே அதானே கேட்டான், நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் பேர் என்ன சொல்லலாமா, மொழியலாமா, உங்கள் இருக்கின்ற இடத்தை நீங்கள் மொழியக்கூடாதா, அதற்கு செல்கின்ற வழியை மொழியக்கூடாது என்று கெஞ்சினானே. அப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் விட்டு விட்டோமே, இப்பொழுது என்னுடைய பெயரும் தெரியாது, இருக்கின்ற ஊரின் பெயரும் தெரியாது, போகின்ற வழியும் தெரியாமல் அவன் எப்படி எங்களை வந்து பார்ப்பான் என்று மிகவும் மனம் சஞ்சலப்பட்டாள். திரும்பி நடந்து சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே இருக்கின்ற பறவைகளையும் குயிலினங்களையும் மயிலினங்களையும் பார்த்து,
என்னுடைய தலைவர் இங்கு வந்தால் தயவு செய்து என்னுடைய தந்தை அழைத்து சென்று விட்டார் வீட்டிற்கு என்று சொல்லி நாங்கள் இருக்கின்ற இடத்தையும் அவருக்கு நீங்கள் காட்டி என்னுடைய வீட்டிற்கு அவரை அனுப்புங்கள் என்று சொல்கின்றார். கணந்தனை வினவும். கணந்தனைன்னா மேகம். எதையெல்லாம் பார்த்து இவள் சொன்னா என்றால், பறவைகளை பார்த்து, மயிலினங்களை பார்த்து, குயிலினை பார்த்து எல்லாம் இவள் கேட்டாள். ஞாபகம் வைத்துக் கொண்டு என்னுடைய காதலருக்கு வழிகாட்டி என்னுடைய வீட்டிற்கு காட்டி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி குறவர்கள் இப்படி சொல்லி வள்ளியை அழைத்து செல்ல இவளுடைய மனம் எப்படி வருந்தப்பட்டது என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு வரியிலே சொல்கின்றார். எரியும் வேல்பட்ட புண்ணிடத்து அக்கினி உட்புகுந்தார் போல. எரியும் இவ்வகை சொற்ற குறவர்கள் இவ்வகை சொற்ற குறவர்கள் இவ்வாறு வீட்டிற்கு வந்து சேர் என்று சொல்ல செவி புலம் கொண்டு காதிலே விழுந்தவுடன் எரியும் வேல்பட்ட புண்ணிடத்து அக்கினி உட்புகுந்தார் போல. ஆல்ரெடி உடம்புல புண்ணு இருக்கு, அது எரிந்து கொண்டிருக்கின்றது, தாங்க முடியல. அது கூறிய வேல்பட்டதால இருக்கிற புண்ணுன்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த பெண்ணுக்கு. எரியும் வேல்பட்ட புண்ணிடத்து அக்கினி உட்புகுந்தார் போல் என்றால் அதிலே நெருப்பு எடுத்து வைத்தால் எப்படி இருக்கும், அந்த வலி இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவள் அந்த செவியிலே இந்த சொற்கள் வீட்டிற்கு வந்து சேருங்கள் என்று சொன்ன சொற்கள் உள்புக மருகும் உள்ளத்தல் ஆகி. மருகும் உள்ளத்தன் ஆகி என்றால் மிகவும் வருந்துகின்ற உள்ளம் உடையவளாக ஆகி அவன் நீங்கி அந்த காட்டிலே அந்த திணைப்புலத்தை விட்டு நீங்கி சிறுகுடிக்கு நல் இகுலையும் தானுமாய் சென்றாள். சிறுகுடிக்கு என்றால் அந்த தன்னுடைய தந்தை இருக்கின்ற வீட்டிற்கு நல் இருளையும் தானுமாய் சென்றாள். நல் இருளைன்னா தோழி, நல் தோழியும் அவளும் சென்றாள். அப்படின்னா இவளுக்கு வந்து வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல, அப்படியே கால் அப்படியே தயங்குது, தேங்கி நிக்கிறா. அந்த தோழிதான் முன்னாலே போகிறாள் என்பதை காட்டுவதற்காக ஆசிரியர் நல் இருளையும் அவளை முதல்ல போட்ட நானும் அவளும் போனார், தோழியும் அப்படி சொல்லல, தோழியும் நானும் போனேன் என்று. தோழி கொஞ்சம் வேகமாக நடக்கின்றாள், அவள் வள்ளி நடப்பதற்கே தயங்குகின்றாள். ஆனா நமக்கெல்லாம் ஒரு 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 கருத்து சொல்கின்றார். நல் இருளையும் தானுமாய் சென்றாள் என்றால் இந்த தோழி மிக நல்லவள், எப்படியும் என்னை முருகப்பெருமானுடன் சேர்த்து வைப்பதிலே நல்ல உள்ளம் கொண்டவள் என்று அவளுக்கு ஒரு துணிவு இருக்கிற அந்த காரணத்தினாலே சிறுகுடிக்கு நல் இருளையும் தானுமாய் சென்றாள். பூவை அன்னது மொழியினால். பூவைன்னா நாகனாவாய்ங்கிறது ஒரு பறவை, பூவைன்னா பறவை. அந்த அந்த அது மாதிரி ஒரு மென்மையான பறவையுடைய மொழியுடைய நம்முடைய வள்ளி பிராட்டி சிறுகுடி புகுந்து தன்னுடைய சிறிய வீட்டிலே புகுந்து
கோவில் வைப்பினுள் குறுகி. கோவில்னா அரசன் இருக்கின்ற இடத்திற்கு கோவில்னு பெயரு. இது வேடர்களுடைய அரசன் என்பதனாலே சிறு குடிலாக இருந்தாலும் அரசனுக்குரிய குடில் என்பதனாலே கோவில் வைப்பினுள் குறுகி. ரொம்ப அப்படியே ஓரத்துல போய் உட்காந்துட்டு அப்படியே ஒண்ணும் இல்லாம. கொள்கை வேறு ஆகி. இதுவரை அவளுடைய தன்மை, பர்சனாலிட்டி, பிஹேவியர் எல்லாம் ஒன்றாக இருந்தது. இப்பொழுது டோட்டலாக எல்லாமே மாறிவிட்டது. பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, உணவு கிடையாது. உணவு இருக்கின்றது, உண்பதில்லை. படுக்கை இருக்கின்றது, உறங்குவதில்லை என்று மிகவும் வருந்தி கொள்கை வேறு ஆகி பாவை ஒன்கடல் அங்கு ஆடலல். நல்ல சின்ன வயசு பொண்ணு அப்படியே ஆடி துள்ளி குதித்து கொண்டு இருப்பாள் எழுந்த உடனேயே. இப்பொழுது பாவை ஒன்கடல் அங்கு ஆடலல். ஒன்னும் ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை. பண்டு போல் என்ன முன்பு மாதிரி ஆட்ட பாட்டம்லாம் எதுவுமே கிடையாது. மடவார் ஏவர் தம்மோடும் பேசலல். வீட்டில் இருக்கிறவங்களுடையும் காட்டிலிருந்து தன் வீட்டிற்கு வருகின்ற மற்ற பெண்களுடனும் ஒரு பேச்சு திறக்கல. மடவார் ஏவர் தம்மோடும் பேசலல். புலம்பி வீட்டிருந்தாள். அப்படியே உட்கார்ந்துட்டு தரையை பார்த்துட்டு அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள். புலம்பி வீட்டிருந்தாள். சில நாட்கள் பார்த்தாங்க. அந்த வள்ளியினுடைய தன் தாய் பார்த்தார். என்ன நம்முடைய பெண் இப்படி அமர்ந்து விட்டாலே, நம்முடன் பேச மாட்டேன் என்கின்றாலே, இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருக்கின்றாலே, உண்ணவும் மறுக்கின்றாளே என்று நினைத்து மற்ற எல்லையில் செவிலியும் அன்னையும், செவிலியும்னா மற்ற தாய்மார்களும் அன்னையும் மகளை உற்று நோக்கியே நல்ல கவனிச்சு பார்த்து பல மாற்றங்கள் இவளுடைய உடலிலே தெரிகின்றதே. மேனி வேறாகியது. முன்பு மாதிரி இல்லையே இவளுடைய உடம்பு. உனக்கு குற்றம் வந்தவாறு என்னே? ஏன் இப்படி உன்னுடைய உடம்பு அது காதலாலே வருந்தி சூடாக இருக்கின்றது. இவள் தொட்டு பார்த்து விட்டு உனக்கு ஏன் என்ன குறை உனக்கு வந்து விட்டது? ஏன் இப்படி உனக்கு உடம்பு சுடுகின்றது? உனக்கு குற்றம் வந்தவாறு என்னே? வற்புற கூறி சற்ற மீதி அன்னவள் தன்னை இல் செறிந்தார். என்ன சொல்ல பலமுறை வற்புறுத்தியும் நீ சொல்ல மாட்டேன் என்கின்றாயே என்று கேட்டு தன்னை இல் செறித்தார். இந்த இடத்தை விட்டு வெளியில போகாது, இங்கேயே இரு என்று சொல்லி, இப்படி ஒரு உடல் நோய் வருகின்றது பெரும்பாலும் காதல் வயப்பட்டவர்களுக்கு தான் என்பதே அந்த வேடவ பெண்கள் தெரிந்திருந்ததனாலே அவளை கண்டித்து, நடந்தது நடந்து போகட்டும், நீ இனிமேல் வீட்டிலேயே தன்னை இல் செறித்தார். இந்த இல்லத்திலேயே நீ இருக்க வேண்டும், இனி புறத்தே செல்ல வேண்டாம் என்று வீட்டில் இருக்க வைத்தார்கள். ஓவியம் அணைய நீரால். ஓவியம் அணைய நீரால்னா நல்ல ஒரு கை தேர்ந்த ஓவியன் வரைந்த ஒரு உருவத்தை மாதிரி அழகிய உருவத்தை உடைய நம்முடைய வள்ளி நாச்சியார் ஓவியம் அணைய நீரால் உடம்பிடி தடக்கை கோணை மேவினல் பிரிதலாலே. மற்றவங்களுக்கு தெரியாது, இப்போ சொல்றாரு. உடம்பிடினா கையிலே வேலாயத்தை வைத்திருக்கின்ற தடக்கை, பெரிய பெரிய கை. கோன்னா அரசன். இப்ப கையிலே வேலாயத்தை வைத்திருக்கின்ற பெரிய கைகளை உடைய முருகப்பெருமான் மேவினன் பிரிதலாலே, அவனுடன் சேர்ந்து இத்தனை நாட்கள் இருந்துவிட்டு இப்பொழுது திடீரென்று பிரிந்து வந்து விட்டதுனாலே மெய் வருந்தின உடம்பு வருந்தி உள்ளம் வெம்பி ஆவியது இல்லால் என்ன. பார்த்தா உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. இப்போ அவருடைய உடம்புல கூடியிருந்த பொழுது எப்படி குதூகலித்தால், இப்பொழுது பிரிந்து விட்டதுனாலே அப்படி அவள் வருந்தினாள். ஆவியது இல்லால் என்ன, உயிர் போய்விட்டதோ என்ன. அவசமாய்னா தன் வசம் இழந்து அங்கன் வீழ பாவையர் அப்படியே கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்துட்டா. தன் நிலை தவறி நிற்க முடியாமல் கீழே விழுந்ததுனாலே பாவையர் எடுத்து, மற்ற பெண்கள் எல்லாம் அவளை எடுத்து புள்ளினா தழுவி பருவரல் உற்று சூழ்ந்தார். துன்பமுற்று இருந்த அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டு அமர்ந்தார்கள். இந்த பிரிவு ஆற்றாமையினால் இத்தனை நாட்கள் உணவு ஏதும் அருந்தாத காரணத்தினாலே அவள் மயங்கி விழுந்ததை இங்கே சொல்கின்றார்கள். அந்த வேடவர்களுடைய பழக்கத்தின்படி
இவளுக்கு இப்படி ஆகிவிட்டதற்கு காரணம் என்ன என்று வெறியாட்டு விழாவை நடப்பித்தான் அந்த தந்தை. அதிலே அந்த வெறியாட்டன் மேலே சுப்பிரமணிய பெருமாள் வந்து, நான் தான் இவளை தொட்டோம். அதாவது வெறியாட்டன் சொல்கின்றான் சுப்பிரமணியருடைய வார்த்தைகளிலே, நான் தான் இவளை தொட்டோம், ஆதலினால் இவளுக்கு உடம்பிலே வேறுபாடு தோன்றியது, எந்த காரணமும் இல்லை. எமக்கு சிறப்பாக நீங்கள் இவளை நேர்ந்தால் இக்குறை நீங்கும் என்று சுப்பிரமணிய கடவுள் சொன்னார். அவ்வார்த்தைகளை கேட்டு வள்ளியம்மையார் முன்னடைந்த தன் வசம் இன்னை ஒழிந்து அவருடைய செவிலித்தாய்களும் மற்றவர்களும் அப்படியே செய்வோம் என்று சொல்லி துதித்தாள். இங்கு இப்படி இருக்க, கம் டு ஃபாரஸ்ட். அங்கே வள்ளியம்மரை காணாமல் சுப்பிரமணிய பெருமாள் பல இடங்களிலும் சென்று காணாது வருந்தி மிகவும் கோபமுற்று அச்சமுற்று அலைகின்றார். இப்ப வள்ளிக்கு தான் பார்த்த முருகப்பெருமான் யார் என்று தெரியும், தான் பெருமாளுடைய மகள் என்பது தெரியாது. அதுவும் இப்ப சில நாட்களாக முருகப்பெருமானை பற்றி தெரியும். ஆனால் முருகப்பெருமான் இறைவன் என்பது முருகப்பெருமானுக்கு தெரியும். ஆனால் இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இறைவன் என்பதை அறிந்திருந்தும் பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே அவர் தான் எடுத்த வேடத்திற்கு ஏற்ற மாதிரிதான் அவர் அங்கே நடித்திருக்கின்றார். இப்ப ராமாயணம், அங்கே ராமனுக்கு தான் இறைவன் என்பது தெரியாது, அதனால மனிதனாகவே வாழ்கின்றான். கிருஷ்ணர் தான் இறைவன் என்பது தெரியும், இறைவனாகவே வாழ்கின்றார். இங்கே இரண்டுக்கும் இடையிலே ஒரு டெலிகேட் பேலன்ஸ் இருக்கின்றது. இந்த கந்த புராணத்திலே முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் என்பதும் தெரியும், ஆனால் செயல்களிலே தெரியாத மாதிரி மனிதனாகவே இருக்கின்றது. வள்ளியை பார்த்து காணாமல் மிகவும் வருந்தி, எங்கு சென்றிருக்கின்றால் காணாமல் போய்விட்டான் என்று பார்க்கும் பொருளெல்லாம் கேட்கின்றான். மேகத்தை வினவும். ஏன் முதல்ல மேகத்தை வினவினார்னா, முருகப்பெருமான் நல்ல புத்திசாலிதான். மேகம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த இடத்திலே இருப்பதனாலே பூமியில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் அதனால் காண முடியும் என்பதனாலே முதலிலே முகிலை வினவினார். இரண்டாவதாக மஞ்சை கணத்தினை வினவினார். மஞ்சை கணத்தினை வினவினா, மஞ்சைனா மயில்கள் எப்பொழுதுமே இந்த பள்ளி பிராட்டியம் சுத்தி கொண்டே இருப்பதனால மயில் நீ அழகா நான் அழகான்னு பார்த்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வள்ளியை பார்த்து. அதனால மஞ்சை கணத்தினை வினவும், மயில்களின் கூட்டத்தை வினவினார். ஏனல் புனந்தனை வினவும். இவள் ஏவல் செய்து கொண்டிருந்தால் அல்லவா அந்த காட்டிலேயே அந்த திணை புனங்களை வளர்க்கின்ற சமயத்திலே அந்த நிலத்திற்கு சென்று நிலத்திலே விளைந்த பயிர்களை பார்த்து எங்கே போய்விட்டால் வள்ளி நாயகி என்று கேட்கின்றார். அம்மென் புனந்தனை வினவும் கிள்ளை இனந்தனை விளவும். கிள்ளைனா கிளிப்பிள்ளைகளை வினவும். யானை இரளையை வினவும். விநாயகப் பெருமான் யானையாக வந்து இந்த வள்ளியை விரட்டியதனாலே மற்ற யானைகளுக்கும் இவளை தெரிந்திருக்குமா என்று நினைத்து யானை இரளையை கூட்டத்தை வினவும். தன்கா வனந்தனை வினவும். எல்லா சோலைகளிலும் குளிர்ந்த சோலைகளையும் தாங்கள் இருவரும் இருந்த பொழுது இந்த சோலைகள் எல்லாம் அவளை பார்த்திருக்குமே என்ற காரணத்தினாலே அந்த சோலைகளுக்கெல்லாம் ஓடி முருகப்பெருமான் எங்கே என்னுடைய வள்ளி என்று வினவினார். என்ன வேடிக்கையா இருக்கு பாருங்களேன். மான்கள் மருண்ட விழிகளை உடையதுனாலே பெண்கள் மானுக்கு இலக்கணம் இணையாக சொல்கின்றார்களே, அந்த மான்களை பார்த்து வினவினார். மற்ற வரைகளை வினவும். மாது எங்கே என்று. வரைனா மலைகள், மற்ற மலைகளை எல்லாம் பார்த்து என்னுடைய மாது இங்கு இருந்தாலே காணுமே என்று சோகத்துடன் வினவுகின்றார். வாடினான். கேட்டு வினைவி எந்த இடத்திலும் பதில் கிடைக்காத காரணத்தினாலே அவனும் முருகப்பெருமானும்
பார்க்க முடியாததினாலே வாடினான், தளர்ந்தான், நெஞ்சம் வருந்தினான், மையற்கு எல்லை கூடினான். இங்க வாடினான் ஓகே, தளர்ந்தான் தளர்ந்து போச்சு, நெஞ்சம் வருந்தினான் கரெக்ட். மையற்கு எல்லை கூடினான் அப்படின்னா, மையர்னா மயக்கம், வருத்தம். இது வரைக்கும் வருத்தம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லை, இதுதான் உச்சக்கட்ட வருத்தம் என்று சொன்னால் அதனுடைய பவுண்டரியே எக்ஸ்ட்ரா பண்ணார் அவரு. மையற்கு எல்லை கூடினான், வெய்து உயிர்த்தான். அப்படியே உயிர் மூச்சு விட்டு மூச்சு உயிர் மூச்சு வாங்கினான், வெய்து உயிர்த்தான். குற்றடி சுவடு தன்னை நாடினான். இவளுக்கு சின்ன அடிகள், அது நடந்து போன அந்த சோடுகள் ரொம்ப சின்னதா இருக்குமே, அந்த அந்த சின்ன சோடுகள் தரையிலே எங்கே இருக்கின்றது என்று குனிந்து குனிந்து பார்த்து தேடி சென்றான். குற்றடி சுவடு தன்னை நாடினான். எங்கேயுமே கிடைக்காத காரணத்தினாலே திகைத்தான். எங்கேயுமே காணவில்லை. என்ன ஐயோ என்ன ஆயிருக்கும், அப்ப புலிகளே யானை ஏதாவது அடிச்சு போயிருக்குமா? நின்று நடுங்கினான். தேடுறதை விட்டுட்டு ஒரு இடத்துல நின்று சிந்தித்தான். சிந்தனை அவனுக்கு நல்ல எண்ணங்களை உண்டாக்காத காரணத்தினாலே ஏதோ தீங்குதான் நடந்து விட்டது என்று நின்று நடுங்கினான். நங்கை தன்னை தேடினான் காணான். அடுத்தது வருது பாருங்க. குமரர்க்கு ஈது திருவிளையாடல் போலாம். முருகப்பெருமான் நினைச்ச இடத்துல நின்ன இடத்துல இருந்து எங்க இருக்குன்னு தெரியாதா என்ன, வள்ளி எங்க இருக்கான்னு? நினைச்ச விநாயகரே வராரு, நினைச்சா வேங்கை மரமா மாறுகின்றார், நினைச்சா வேடனாக மாறுகின்றார், நினைத்தால் விருத்த முனிவராக மாறுகின்றார். இப்படி திருவிளையாடல் செய்கின்ற முருகப்பெருமானுக்கு எனக்கு தெரியும் எங்க இருக்கின்ற, இதே வருகின்றன என்று சொல்லாமல் இப்படி ஒரு மனிதன் ஒரு காதலனை போல தேடுகின்றது, இதுவும் ஒரு திருவிளையாடலோ? குமரர்க்கு ஈது திருவிளையாடல் போலாம். சபாஷ் இந்த லைன், குமரர்க்கு ஈது திருவிளையாடல் போலாம். என்ன பண்றது, சுப்பிரமணிய பெருமானுக்கும் இது ஒரு திருவிளையாடல் போல இருக்கு என்று என்று தேடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு வழியாக கண்டு அந்த 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 சிறிய சோழிகள் சென்ற தடத்தை கண்டு இவருடைய வீட்டை கண்டுபிடித்து ஒரு இரவிலே வீட்டிற்கு விலங்க ஒரு எல்லாம் ஒரு ஒரு முள்வெளி அல்லவா போட்டிருப்பார்கள், ஒரு ஒரு வயல். அந்த அந்த வெளியிலே நின்று கொண்டு நிற்கின்றார். நின்று தன்னுடைய வருகையை அந்த தோழிக்கு என்ன மனத்தளவிலே புலப்படுத்த, அவளும் ஏதோ ஒன்று என்னை எழுப்புகின்றதே என்று என்று நினைத்து எழுந்து, ஏதோ ஒன்று என்னை கதவை திறந்து கொண்டு வெளியே ஈர்க்கின்றதே என்று வெளியே வந்து முருகப்பெருமான் நிற்பதை பார்த்துவிட்டு அப்படியே அவரை கண்டு வணங்கி, பாங்கின தோழி பாங்கி செவ்வேலை கண்டு பணிந்து, செவ்வேல்னா முருகன், முருகப்பெருமானை கண்டு பணிந்து நிற்கின்றார். முருகப்பெருமான் அவள் கையை பிடித்துக் கொண்டு, உன் தோழியை என்னிடம் நீ சேர்த்து விடு, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது, அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன், எங்களை நீதான் எங்களை நீ சேர்க்க வேண்டும், அதற்கு நாங்கள் சேர்வதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று பலவாறு கெஞ்சுகின்றார். பதைத்த அந்த தோழி, ஐயோ இது சரியா வராதே. ஏன் சரியா வராது? செவ்வேலை கண்டு பணிந்து என்ன சொல்றாருன்னா, நீர் கங்குர் போதில் இங்கு வந்திடுவது ஒல்லாது. கங்குர்னா என்ன? கங்குர்னா இரவு. கம்பராமாயணத்துல வருது இல்ல, குகன் படலத்துல, கங்குல் காண்பளவும் இங்கு நின்றான். கங்கை கரையில வேடன் எங்கு இருந்தான், அவன் எங்கு இருந்தான், எங்கே தூங்கினான், இலக்குவன் என்ன செய்தான் என்று பரதன் ஒவ்வொன்றாக குகனிடம் கேட்க, இலக்குவனை பற்றி சொல்கின்ற பொழுது, அவன் எங்கே தூங்கினான், கங்குல் முடியும் வரை, இரவெல்லாம் முடியும் வரை அவன் தன்னுடைய வில்லை தூக்கி கொண்டு நின்று கொண்டுதானே இருந்தான் என்று. கங்குல் என்றால் இரவுன்னு பேரு. நீர் கங்குர் போதில், இரவு போதில் இங்கு வந்திடுவது ஒல்லாது. இது மாதிரி நீங்க இங்க வர்றது, ஐயா நண்பரே, என் தோழியின் கணவன் காதலரே, இங்க வர்றது தப்பு, வரக்கூடாதுன்னு. சரி,
ஒரு அஸ்திரம் போடுறாரு முருகப்பெருமான். நீ இப்ப நீங்க வர வேண்டாம். நான் வர்றது கங்குர் போதில் உன்னுடைய வீட்டிற்கு, உன்னுடைய தோழியினுடைய வீட்டிற்கு வருவது நல்லது அல்ல என்று நினைத்தால், சரி நான் வரல. ஆனால் நான் அவளை அப்படி வராமல் என்னால் இருக்க முடியாது. நான் செத்து போகின்றேன். அந்த மலை உச்சிக்கு சென்று நான் செத்து போகின்றேன். காலையில தோழி எழுந்தால் நீ சொல்லு இது மாதிரி நான் இங்கு வரக்கூடாது என்று முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டேன். அவன் இனிமேல் வரமாட்டான். ஆனால் கோச்சிக்கொண்டு சென்று மலையிலே விழுந்து இறந்து விட்டான் என்று சொல் என்று சொல்ல பதறிக்கொண்டு கையை பிடித்து ஐயோ அப்படி பண்ணாதீர்கள். நீங்கள் மாத்திரமில்ல, என்னுடைய தோழியும் உங்களை விட்டு பிரிந்திருந்தால் உயிருடன் இருக்க மாட்டாள். இறைவியும் பிரியின் உய்யால். இன்னைக்கு வர்ற பகுதியில் இந்த பாட்டு மிக சிறப்பான ஒரு பாடல். இறைவியும் பிரியின் உய்யால். ஒரு ஜீவாத்மா பரமாத்மா உணர்ந்து அறிந்து ஒன்று கூடிய பின் ஒரு டெம்பரரி பிரிதல் இருந்தால் கூட அந்த ஜீவாத்மா உயிருடன் இருக்காது. அந்த அளவுக்கு அதிலே அந்த பரமாத்மாவின் மேலே ஒரு அன்பும் பாசமும் தோன்றிவிடும். இறைவியும் பிரியின் உய்யால். இறைவியும் என்னுடைய தோழியும் உங்களை பிரிந்தால், நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவளால் பிரிந்து உயிருடன் இருக்க மாட்டாள். அப்ப முருகப்பெருமான் கேட்கிறாரு, நீ இங்கேயே வரக்கூடாது. இரவு நேரத்திலே கங்கூர் போதிலே இங்கு வந்துடுவது ஒல்லாதுன்னு சொல்ற. இங்கே சார் நான் வரல, நான் போடுறேன், எனக்கு என்ன யாரும் இல்லைன்னு சொல்லி போறேன்னு சொன்னா அதுவும் கூடாது. ஏன்னா என்னுடைய தோழியும் உங்களை பிரிந்து இருக்க மாட்டாள்னு சொல்றீங்க. அப்ப வாட் இஸ் அ வே அவுட்? இறைவியும் பிரியின் உய்யால்னா வாட் கேன் ஐ டூ, வாட் ஷுட் வி டூன்னா, நீங்கள் இவ்விடத்தில் கூட நேர்ந்தது ஓர் இடமும் இல்லை ஐயா. அங்கே திணைப்புலத்திலே நீங்கள் சந்திக்க வந்தீர்கள். நிறைய இனிமையான குளிர்ச்சியான சோலைகள் இருந்தன. நான் உங்கள் இருவரையும் அங்கு அழைத்து சென்று விட்டேன். நீங்கள் என் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இந்த இடத்திலே அவ்வாறு இருப்பதற்கு இதோ சிறிய வீடு. நீங்கள் தனியாக இனிமையாக இருப்பதற்கு எந்த இடமும் இல்லை. அதனால் தான் சொன்னேன், நீங்கள் இரவு பொழுதிலே இங்கு வருவது என்பது எந்த பயனும் கிடைக்காது. நீங்கள் இவ்விடத்தில் கூட நீங்கள் இங்கே இந்த இடத்திலே ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கு நேர்ந்தது ஓர் இடமும் இல்லை. நேர்ந்ததுன்னு ஏற்ற ஓர் இடமும் இந்த வீட்டிலே இப்பொழுது இரவு பொழுதிலே கிடையாது. அதனால நான் ஒரு வழி சொல்றேன் உங்களுக்கு. ஆங்கு அவள் தன்னை கொண்டு அகலுதீர் அடிகள் என்றால், ஆங்கு அவள் தன்னை கொண்டு அகலுதீர் அடிகள் என்றால் என்ன அர்த்தம்? நான் கொண்டு வந்து அந்த 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 என்னுடைய தலைவியை கொண்டு வந்து விடுகின்றேன் இந்த இடத்திலே. அங்கு அவள் தன்னை கொண்டு நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அகலுதீர் அடிகள் என்றால், அகலுதீர்னா அவளை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு வேகமாக சென்று விடுங்கள் என்று 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 சொல்கின்றாள். அப்ப ஒரு 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 தோழிக்கு ஒரு உண்மையான ஒரு ஒரு பங்கு என்ன என்றால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வதற்கு தோழி ஒரு குருவாக வந்து உதவி செய்கின்றது. நம்முடைய கதைகளிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். இந்த தோழி பாருங்க எப்படி சேர்க்கின்றாள் என்று உரிய வழிமுறைகளை சொல்லி தானே உதவியும் புரிந்து வள்ளியை முருகப்பெருமானிடம் சேர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகள் இவள் எடுக்கின்றாள். இவ்வளவு சொன்ன பிறகு இங்கேயே சிறிது நிற்கவும், நான் உள்ளே சென்று தோழியை அழைத்து வருகின்றேன் என்று சொல்லி என்று இவை கூறி இதெல்லாம் சொல்லி பாங்கி இறைவனை நிறுவி அங்கே நிற்க வைத்துவிட்டு, இறைவனை சுப்பிரமணிய பெருமானை நிறுத்திவிட்டு ஏகி தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன் துணையாகி வைகும் தையலை அடைந்து, தனக்கு துணையாக இருக்கின்ற தையல்னா பெண் யார்? வள்ளி படுத்திருக்கின்ற இடத்திற்கு சென்று அடைந்து, கேழ்வர் உண்டனை வவ்வி செல்வான். கேழ்வர்னா உன்னுடைய தலைவன், உன்னை ஆட் செய்ய இருக்கின்றவன் உந்தனை வவ்வி செல்வான். வவ்வின்னா இந்த பூனை குட்டியை தூக்கி கொண்டு போகுது இல்லை, அது மாதிரி பாசத்துடன் உன்னை அழைத்து கொண்டு செல்ல இருக்கின்றான். உந்தனை வவ்வி செல்வான். உள்ளத்தில் துணியா இங்கன் சென்றனர் வருதி என்ன சீரிது என்று ஒரு பாடு உற்றாள்.
உள்ளத்திலே முடிவு செய்து அங்கே வெளியே நிற்கின்றான். வருதி நீனும் வா என்று சொல்லி சீரிது சிறப்பு என்று சொல்லி வள்ளியும் எழுந்து ஒருபாடு உற்றாள். அவளும் தயாராக வருகின்றாள். அவளை எழுப்பினால எழுப்பினப்ப எப்படி எழுப்பினாலாம், தாய் துயிலறிந்து சுத்துமுற்றும் பாக்குறா. பக்கத்துல அம்மாக்காரி படுத்திருக்கிறா. வள்ளியுடைய தாய் துயிலறிந்து அம்மா தூங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து, தங்கள் தமர் துயிலறிந்து மற்ற உறவினர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டிருப்பதை பாதி தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்கன்னா அப்புறம் சுப்பிரமணிய பெருமாள் கடத்திட்டு போக முடியாது பெண்ணு. அதனால எல்லாரும் தூங்கி இருக்கணுமே என்பதனாலே தாய் துயிலறிந்து தங்கள் தமர் துயிலறிந்து தங்களுடைய உறவினர்கள் எல்லாம் துயில் இருப்பதை அறிந்து தூங்கி கொண்டிருப்பதை அறிந்து எப்படி அறிகிறான்னா, ஏதோ ஒரு சின்ன துணி எடுத்து ஒரு ஒரு பொருள் எடுத்து போட்டிருப்பா போல இருக்கு. அந்த சத்தம் அவங்களை இது பண்ணாம இருந்துச்சுன்னா, எழுப்பிடாம இருந்ததுன்னா நல்லா தூங்குறாங்கன்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தங்கள் தமர் துயிலறிந்து துஞ்சா நாய் துயிலறிந்து. நாய் நம்ம வீட்டுல வளர்க்கறதே நாய் இரவுலே தூங்காது. அதனால எப்பொழுதுமே தூங்காமல் இருக்கின்ற நாய் தூங்குவதையும் அறிந்து துஞ்சா நாய் துயிலறிந்து அந்நகர் துயிலறிந்து அந்த நகரம் பூராவும் அது என்ன நகரம் பூரா துயில் இருப்பதை எப்படி இவள் இங்கே படுத்துக்கொண்டே தன்னுடைய படுக்கையில் இருந்து கொண்டே தெரிந்து கொள்கின்றாள் என்றால், ஒரு சப்தமும் இல்லை. சாதாரணமாக காட்டிலே பல வகையான இரவு நேரத்திலே பல வகையான திருவிழாக்கள் நடக்கும். அந்த சமயத்திலே முரசு அறைவார்கள், பெரிய பாடல்கள் எல்லாம் பாடப்படும். அவர் எந்த சப்தமும் இல்லாத காரணத்தினாலே பங்குனி உத்திரம் வச்சுங்களா, அது மாதிரி தேரு, அது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் இல்லாத திருவிழாவும் இல்லை என்பதனாலே அப்பொழுது யாவரும் துயிலறியும் பொழுதாகிய நடுநிசியில் அந்நகர் துயிலறிந்து வெய்ய பேய் துயில் கொள்ளும் யாமம் பெரும்பொழுது அதனில். வெய்ய பேய்னா கொடுமையான பேய். ராத்திரில பேய் அரைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, உலகமெல்லாம் தூங்குறப்ப பேய் முழிச்சிட்டு இருக்கும். அந்த பேயும் துயில் அறிவதை அறிந்து வெய்ய பேய் துயில் கொள்ளும் யாமம் பெரும்பொழுது அதனில். எல்லாம் தூங்கியாச்சுங்கிறத பார்த்துட்டு வாய்தலின் கதவை நீக்கி. இது என்ன பொருள்? வாய்தலின் கதவை நீக்கின. வாய்தல்னா வழியிலே இருக்கின்ற கதவு, தெருக்கதவு. வாய்தலின் கதவை நீக்கி. கதவை எப்படி அதுல இடத்துல நீக்க முடியும்? கதவை திறந்துன்னு தானே இருக்கும். வாய்தலின் கதவை நீக்கி அப்படின்னா, கதவை திறந்தால் சத்தம் கேட்கும், வேகமாக திறந்தால் சப்தம் கேட்கும். அந்த சப்தத்திலே யாரும் தூங்கி கொண்டிருக்கின்றவர்கள் முழித்து விடுவார்கள் என்று பயந்து மிக மெதுவாக தான் ஒரு ஆள் மாத்திரம் வெளி செல்வதற்கு எவ்வளவு இடைவெளி வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் அந்த கதவை அந்த நிலையிலிருந்து நீக்கி, அதற்கு மேலே தேவையில்லை என்று வாய்தலின் கதவை நீக்கி, அடுத்தது அப்படியே வள்ளியை பிடித்து கொண்டு வள்ளியை கொடு சென்று உய்த்தாள். வெளியில கொண்டு சுப்பிரமணியமுடைய கைகளிலே விட்டாள். அவளுடைய என்ன அக்கறை, என்ன கருணை பாருங்க. வாய்தலின் கதவை நீக்கி வள்ளியை கொடு சென்று உய்த்தாள். வள்ளி இப்ப வள்ளி ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாகிவிட்டது. முருகப்பெருமான் காட்சி கொடுத்து விட்டார். அப்பொழுதிலிருந்து அவள் வருந்தி கொண்டிருக்கின்றாள். என்ன, இத்தனை நாட்கள் உங்களுடைய உண்மையை ஜீவாத்மாவாகிய நான் பரமாத்மாவை புரிந்து கொள்ளாமல் இப்படி அலைய விட்டு நானும் அலைந்து வீணாகி போனேனே இருந்து இது வருந்து. எல்லா ஆன்மாக்களுக்கும் இது ஒரு இயற்கை நிலை. இறைவனை அறிகின்றவரை இப்படி நான் அறியாமல் காலம் தழித்து விட்டேனே என்று வருந்துகின்றது. அப்படி இத்தனை நாட்களாக வருந்தினால், பிரிந்தால், இறைவனை பிரிந்தால், ஐயோ இந்த பிரிவு இவ்வளவு துன்பம் தருகின்றதே என்று உணர்ந்து இறைவனின் மேல இன்னும் காதல் அதிகரிக்கின்ற நிலையிலே இருக்கின்றாள் அவள். இப்பொழுது பாங்கி கையை பிடித்து வெளியே விட வாய்தலின் கதவை நீக்கி வள்ளியை கொடு சென்று உயிக்க, வள்ளி என்ன செய்தாள் என்றால், ஆறுமுகம் ஒருவன் தன்னை ஆயிடை எதிர்த்து தாழ்ந்து. ஆறுமுகம் ஒருவன் தன்னை, ஆறுமுகம் உடைய
சுப்பிரமணியனை ஆயிழை எதிர்ந்து தாழ்ந்து எதிரே சென்று தாழ்ந்து திருவடிகளை வணங்கி சிறு தொழில் எயினர் ஊரில் தீயனின் பொருட்டால் இந்த நறுமலர் பாதங்கள் கன்ற இந்த நள்ளிருள் யாமந்தன்னில் இறைவ நீர் நடப்பதே என்று இறங்கி தொழுது நின்றார். இறைவனை தொழுதால் இறைவன் தனக்காக, இது எல்லா பக்குவப்பட்ட ஆன்மாக்களும் உணர்தல் என்னன்னா, இறைவன் தனக்காக இப்படி நடந்தானே. வள்ளலார் சொல்றாரு, ராமர் எல்லாரும் கேட்கிறாங்க, எனக்காக இந்த காட்டிலே இப்படி நடந்ததா இந்த திருவடிகள்னு ராமனை சீதை பாராட்டுகின்றார். சிவபெருமான் சுந்தரருக்கு தூது சென்ற பொழுது, ராத்திரி எல்லாம் திருவாரூரிலே தெருவுதோறும் நடந்தாயே இந்த திருவடிகள் என்று இவ்வளவு ஒரு அடியனுக்காக இவ்வளவு வருத்தத்தையா இறைவன் மேற்கொள்வது என்று வருந்தி பாடுகின்றார் அல்லவா. அதே மாதிரி இங்க வள்ளி தனக்காக இறைவன் இந்த இரவிலே இந்த காட்டிலே இப்படி வந்து நிற்கின்றானே என்று சொல்லி ஆறுமுகம் ஒருவன் தன்னை ஆயிழை எதிர்ந்து தாழ்ந்து திருவடிகளிலே விழுந்து சிறு தொழில் எயினர் ஊரில், ஐயா நீர் இங்க வரவே கூடாது, நீர் தேவலோகத்தில் இருக்க வேண்டியது, தேவேந்திரனுடைய மருமகன், எப்பேற்பட்டவன், எங்கே இருக்க வேண்டியவன், நீ இந்த சிறு வேட்டையாடுகின்ற சிறிய தொழிலை செய்கின்ற எயினர் வேடுவர்களுடைய ஊருக்கு நீ இறங்கி வந்து தீயனின் பொருட்டால் நிறைய தீமைகளை செய்து பெரும் கொடும் வினைகளை உடைய என் பொருட்டு தீயனேன் பொருட்டால் இந்த நறுமலர் பாதங்கள் குன்ற, இந்த நறுமலர் பாதங்கள் நல்ல நறுமணம் வருகின்ற நறுமணம் மலர்கின்ற மனம் வீசுகின்ற இந்த திருப்பாதங்கள் குன்ற வருந்த இந்த நள்ளிருளில், அப்படியே வெளிச்சமே இல்லாத இந்த நள்ளிருள் யாமன் தன்னில் நடு இரவிலே இறைவ நீர் நடப்பதே என்று இறங்கி தொழுது, நீ இப்ப நடந்து எனக்கோசரம் இப்படி நடந்து வந்தீர்களே, இது அடுக்குமா, என்ன கொடிய வினைகளை நான் செய்தவனாக இருக்கின்றேன் என்று வள்ளி அழுது இறங்கி தொழுது நின்றாள். சீதைக்கு இந்த நிலை வருகின்ற பொழுது ராமன் வரல, ராமனுக்கு பதிலாக அனுமன் சீதையினுடைய கணையாழியை கொண்டு வந்து கொடுக்க, என் பொருட்டு இந்த நல்லவனுடைய மோதிரம் வஞ்சர்கள் ஊர் வந்ததாம் என்று தன்னுடைய கண்களினாலே 1000 குடம் நீரினாலே அதை அமுது ஆட்டினாள் கம்பன். அதாவது எனக்காக தூய்மையே உடைய ராமன் அணிந்திருந்த மிக தூய்மையான என்னுடைய தந்தை கொடுத்த இந்த மோதிரம் இந்த வஞ்சகர் ஊருக்கு வந்ததாம் என்று அழுத கண்ணினாலே அந்த மோதிரத்தை ஆட்டினாலாம். அது மாதிரி என் பொருட்டு இந்த சிறு தொழில் எங்கள் ஊரில் எயினர் வேடர்களுடைய ஊரிலே இந்த தீயனின் பொருட்டால் நறுமலர் பாதங்கள் குன்ற இந்த நள்ளிருள் யாமம் தன்னில் இறைவ நீர் நடப்பதே என்று இறங்கி தொழுது நின்றாள். சரி, அழுது தன்னை வணங்கி நின்ற வள்ளியை இரு கைகளாலும் தூக்கி முருகப்பெருமான் தன் அருகில் நிற்க வைத்த மாதவம் மடந்தை பெரிய தவங்களை செய்து முருகப்பெருமானை அடைவதற்கென்று தவம் செய்த அந்த மடந்தை நிற்க, வள்ளலை இருளை நோக்கி, வள்ளல்னா முருகப்பெருமானையும் அந்த தலைவியும் நோக்கி, தீந்தொழில் எயினர் காணில் தீமையாய் விளையும். அந்த தோழிக்கு தன்னுடைய காரியத்துல எவ்வளவு கருத்தாக இருக்கின்றார் பாருங்க. இங்கே வள்ளி முருகனை பார்த்தவுடன், ஐயோ எனக்கோசரம் வந்திய, ராத்திரியில் நடந்திய, இப்படி உன்னுடைய வினையெல்லாம் பாழ்பட தீவினை இருக்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தாயே என்று ஒப்பாரி வைத்து அழ, முருகப்பெருமானும் அந்த அன்பிலே தன்னை மறந்து நிற்க, ஆனால் அந்த தோழி சூழ்நிலையை மறக்கவில்லை. என்ன சொல்றா, தீந்தொழில் எயினர் காணில், தீமை செய்கின்ற, எதை எடுத்தாலும் வெட்டு குத்து கொலை என்று சொல்லிக் கொண்டு ஓடுகின்ற இந்த வேடர்கள் இந்த நிகழ்ச்சியை நீ என் பெண்ணை இழுத்து கொண்டு செல்வதை பார்த்தால், தீந்தொழில் எயினர் காணில் தீமையாய் விளையும், உன்னையே போட்டு பத்துருவாங்க இறைவா, உன்னையே ஆமாம்
தீமையாய் விளையும். தீமைதான் உண்டாகும். பெருங்கத்தி முன்பின் யோசிக்காமல் செயல் செய்கின்றவர்கள் வேடர்கள்னு வள்ளியே சொல்றாரு முருகப்பெருமான். போன தடவை பார்த்தோமே. அதனால தீமை அவளே சொல்றாங்க, நல்ல சத்தம் கேட்கின்றது, அருகிலே வந்து விட்டார்கள், நீங்கள் இங்கு நிற்காதீர்கள், ஓடிவிடுன்னு சொன்னால அந்த அந்த திணைப்புலத்திலே. அதே மாதிரி தீமையாய் விளையும் அந்த எயினர்கள் காணில் இன்னே இன்னே ஏத்து ஆகும் சிறப்பின் நும் ஊர்க்கு இங்கிவள் தன்னை கொண்டே ஏகி சிறந்த உன்னுடைய ஊருக்கு இவளை நீ அழைத்து சென்று ஏகி அடைந்து காத்தருள் புரியுமென்றே கையடையாக நேர்ந்தாள். அந்த தோழி தன் கடமையை செய்து முடிக்கின்றாள். காத்தருள் புரியும் என்றே இவளை காத்து உங்களுடைய ஊரிலே அரசியாக வைத்துக் கொண்டு தேவியாக வைத்துக் கொண்டு இருங்கள், காத்தருள் புரியும் என்றே கையடையாக நேர்ந்தாள். கையிலே பிடித்து கொடுத்து கையிலே பிடித்து கொடுத்தாள். இப்பொழுது முருகப்பெருமானுடைய கைக்கு வள்ளி நாச்சியார் வந்து விட்டாள். ஆனால் திருமணம் எப்பொழுது நடக்கும், எங்கு நடக்கின்றது, அது நடப்பதற்கு என்ன தேவை என்பதையெல்லாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்தனையை தொடரலாம் என்று சொல்லி இத்துடன் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கையிலே வள்ளியை விட்டுவிட்டு நாம் விடைபெறுவோம் அந்த நிகழ்ச்சியிலிருந்து என்று சொல்லி வந்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு எனக்கு புது வார்த்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கொன்னை கழித்துன்னா ரொம்ப வீணாக கழிச்சிட்டுமே அப்படின்ற அந்த வார்த்தை அப்படின்னு. அப்புறம் அந்த எரியும் புண்பட்ட வேல்னு சொன்னீங்க இல்லையா, அவன் துயரம் படுறது, அது கம்பராமாயணத்திலையும் அவரு இந்த கைகை இந்த ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே தசரதனுடைய இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, வெந்த கொடும்புனில் வேல் நுழைந்தப்ப சிந்தை தெரித்து திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான் மைந்தன் அல்லாத உயிர் வேறில்லாத மன்னன் சொல்றாரு. அதுல அருமையா சொல்லியிருக்காரு, வெந்த கொடும்புனில் வேல் நுழைந்தப்பன்னு. இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே கருத்து தான் அதுல இருக்கு. அதுல ஆமா, அதே கருத்து தான். வெந்த பொண்ணில் வேல் நுழைந்தது. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. 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 ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்றைய உங்களுடைய சொற்பொழிவு பல இடங்களை ராமாயணத்தில் ஞாபகப்படுத்தியது. மொத்தத்தில் வள்ளி பயத்தால் போய் முருகப்பெருமானை கட்டிக்கொண்ட அந்த நிகழ்ச்சி திருசிரர் அந்த கரதுஷ திருசிராதிகளை ராமன் ஒற்றையாளாக நின்று ஜனஸ்தானத்தில் வதை செய்து விட்டு வந்தபோது அந்த வில்லாற்றலை பார்த்து விட்ட சீதை வந்து வெகு வேகமாக வந்து ராமனை ஆற தழுவி கொண்டாளாம். அப்போ அதுக்கு ராமபிரான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம். என்ன இப்படி மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டது சொன்னாராம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தழுவிக்கொள்ள பெரிய காரியம் இல்லை, ஒரு பெண் ஆணை தழுவிக்கொள்ளதான் கிடைக்கப்பெறுகின்ற இன்பம் தான் அதிகமானது அப்படின்னு செய்ய சொன்னான். என்ன காரணம்னா, கைலாய பர்வதத்தை ராவணன் தூக்க போகும்போது அந்த பர்வதம் ஆட பார்வதி வந்து சிவபெருமானை இருக்க கட்டி கொண்டாலாம். அப்போ ராவணனுக்கு ரொம்ப நன்றி சொன்னாராம் பரமேஸ்வரன். அப்போ பார்வதி இதே கேள்வி கேட்டாலும், இப்படி பண்ணிருக்கும் போது ராவணனை போய் பாராட்டுறீங்களே, ராவணன் இப்படி பண்ணனாலதான் நீங்க கட்டி கொண்டாங்க. அப்படி என்ன சார் பாரு, அது நீ பொம்பளையா இருந்து நீ உனக்கு தெரியாது, நீ ஆம்பளையா இருந்து இன்னொருத்தர் பொம்பளையா இருந்து கட்டிக்கும் போதுதான் உனக்கு தெரியும் அப்படின்னா. அப்படி கூட இருந்தானா? ஆமா. அப்படின்னா அடுத்த அவதாரத்தார நீ ராமனாகவும் நான் சீதையாகவும் பிறக்கிறேன். அப்போ ராவணனா இது ராவண திருத்திரம் போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த சந்தர்ப்பத்துல அந்த பெரும்போருக்கு வீரத்தை பாராட்டி என்னை கட்டி கொள்ளும் போதுதான் பெண்ணாக இருந்து ஆணாக இருக்குமோ அந்த சுகம் எனக்கு தெரியும் என்று சொன்னாராம்.
அதனால அது ஒரு செய்தி. கந்தபுராணத்துல அதே மாதிரி இருக்கின்ற வள்ளி திருமணத்துல அந்த யானை வந்து போய் கட்டி பிடித்து கொண்டு இது வேற சொல்ற, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு வேற சொல்லி சொல்றது சிறப்பு தான். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியில எல்லா இடத்தையும் தேடி போற மாதிரி காட்டப்பட்டு கடைசியாக அந்த சிறு காலடிகளை கண்டு முருகப்பெருமான் தேடி சென்றதும், இறைவனாக இருந்தாலும் மனிதனாக வாழும்போது மனித இயல்புகளுக்கு உட்பட்டு மேகத்தையும் எல்லா பொருள்களையும் அசையா பொருள்களை கேள்வி கேட்கிறது, பைத்தியார்த்தன காதல் நிலையை முற்றி போகும்போது எதுவும் பேசாது எதுவும் செய்யாதுன்னு சொன்னாலும் அத்தனை இடத்துலயும் முறையிடுவதும் மனிதனுடைய இயல்புங்கிறத சுட்டி காட்டி இருக்கிறதும், மேகத்தை சொன்ன இன்னொரு தடவை எனக்கு வேற ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. ஓ க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா மாதிரி எல்லாவற்றையும் மேகத்தை வந்து உலகத்தை புறம் பார்க்கலாம் இல்லையா? அதனால அவ போனது தெரிஞ்சிருந்தா ஒருவேளை மேகம் பேசுமானால் இந்த பதிலை முருகப்பெருமானுக்கு சொல்லும் என்று கருதி சொன்னாரோ என்னவோ. சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைய நிகழ்வுல உங்களுடைய உரை சிறப்பா இருந்தது. மிக மிக அருமை. நன்றி. நன்றி ஐயா. அற்புதமான பல கருத்துக்கள். இதுல முக்கியமா நான் வந்து இன்னைக்கு ஒரு டேக்அவே அப்படின்னு எடுத்துக்கிறது, காலம் வரக்கூடிய அந்த வேளையில் மட்டும்தான் எதுவுமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் வள்ளிட்ட சொல்றது. அதாவது அந்த பக்குவம் உனக்கு எப்பொழுது வருகிறதோ நான் அப்பொழுது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அது வரைக்கும் பற்பல வேடங்கள்ல இருந்து வள்ளி கேட்கும் போது முதல்லயே நீ இப்படி வந்திருந்தா ஐ மைட் அக்செப்டட் யூ ஆன் தி ஸ்பாட் அவ சொல்லும் போது இவர் சொல்றாரு இல்லையா, அதுக்கு உண்டான நிலையை நீ எட்டியவுடன் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மனசுக்குள்ள ஓடுற ஓட்டம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு எப்படி அப்படி ஒரு நிலை வரும் இறைவனை நம்ம பாக்குறதுக்கு அப்படிங்கறதான் இன்றைய சிந்தனை எனக்கு போகுதுயா. கரெக்ட். அதுதான் டேக்அவே வந்து முக்கியமான டேக்அவே வந்து நமக்கு நம்ம எப்ப அந்த தகுதியை பெற்று பெறுவோம் அப்படிங்கிறது தான். ஆமா, அது அதை மீறி ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னாக்க, அந்த தகுதி நமக்கு வந்துருச்சுனாக்க இறை நம் முன் வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மனதுக்குள்ள கொஞ்சம் போகுது இன்னைக்கு. ஆமா, எல்லாமே அப்படித்தானே சொல்றாங்க. இறைவன் ஒருவனே புருஷோத்தமன், மிச்சம் எல்லாம் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு நிலை இருக்கு. அதனால நம்ம நிலை இப்படி மாறித்தன்னா ஒருவேளை இறைவன் அப்படி வந்து நம்மளையும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுயா. நமக்கு வந்து முக்கியமான இன்னொரு என்ன, நாவுக்கரசர் சொல்ற மாதிரி 5 ஆகிலும் அன்பு பட்டாகிலும் இணை வாழிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்ப அன்புனால நினைக்கிறது இப்ப செகண்ட் ஸ்டேஜ் நம்ம வரலனாலும் ஃபர்ஸ்ட் பயத்தினால நம்ம இந்த பசங்க வந்து காலேஜுக்கு அட்மிஷனுக்கு இல்ல எக்ஸாமுக்கு போறப்ப சமயம் எனக்கு இன்னைக்கு பாஸ் போட்டுருங்க நல்லா நடக்கணும்னு சொல்லி பயத்துல கேக்குறாங்கல்ல. 5 ஆகிலும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா பெரும்பாலும் அந்த அச்சம் போனோடனே நின்று போயிடுது. அறிவு உந்த அது அன்பாக வளர்ந்தா அந்த ஜீவாத்மா நல்ல நிலையை அடையும் நினைக்கிறேன். உண்மைதான் உண்மைதான். அச்சம் இல்லாத மனிதர்களே கிடையாது கண்டிப்பா. ஆனா என்ன, இப்ப அண்ணர் அழகா சொன்னார் இல்லையா, அந்த அச்சத்தின் விளைவா கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்னு அப்படி சொன்ன மாதிரி, வள்ளி சொன்ன மாதிரி, ஒருவேளை இறைவன் நம்மள்கிட்ட வந்து நின்னாச்சுனாக்க, அப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீ சொன்னபடி நான் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட அந்த இடத்துல நமக்கு உள்ள இருந்து வருது. ஆனா அது வந்து சிறப்பு. நன்றி. there is one something called moment of reckoning னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த நிலை வர்றப்பதான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்னு இருக்கு. அதை சொல்லுவோம். ஒரு பாட்டி தலையில விறகு கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போனவங்க வில்லேஜுக்கு. தினம் காட்டுல சொல்லி பொறுக்கிட்டு போறப்ப, என்ன இப்படி முருகனே என் வாழ்க்கை என்ன இவ்வளவு மோசமாயிட்டது, இத்தனை வயசுல எனக்கு விடிவு காலம் இல்லையா, எப்ப நான் இந்த விட்டுட்டு இந்த விறகை விட்டுட்டு நான் உன் கூட வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் மரத்தங்கீழ உட்காந்து விறகு கட்டையை போட்டுட்டு படுத்திருப்பா. வெயில் முடிஞ்ச உடனே திரும்பியும் அந்த விறகு கட்டையை எடுத்து தலையில வச்சுட்டு போவா. அப்ப அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் எழுந்துச்சு, என்னைக்குதான் என்னோட வாழ்க்கை முடியுமேன்னு தெரியலையே, இப்படியே நான் கஷ்டப்படுறது, முருகா எனக்கு நீ வந்து அழைச்சிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேக்குறா. கேட்டுட்டு குனிறா. அப்ப முருகப்பெருமான் இதே மாதிரிதான் 6 தடந்தோளுடன் சேர்ந்து முன்னாலே தோன்றி
மின்னணைய உருவத்துடன் அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி நீங்க சொன்னது எனக்கு காதுல விழுந்துருச்சு, வாங்க போலாம் இப்பொழுதே, இத்தனையே நம்ம வந்து போலாம், சொர்க்கத்துக்கு என் கூட என்னோட இடத்துக்கு நீங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த பாட்டி மேலிங்களையும் பார்த்துட்டு, டேய் முருகா, நான் ஏதோ ஒரு சொல்லுக்கு சொன்னேன், அது சீரியஸா எடுத்துட்டு வந்துட்டியா, தலைய வேற விறகுக்கட்டையை தூக்கி தலையில வை, நான் தூக்கிட்டு போறேன்னாலாம். சரி. அது மாதிரி இவளுக்கு அந்த பயத்துல கரெக்டான வார்த்தை வெளியில வந்தது. எல்லாருக்கும் அது வருமான்னு தெரியாது. தெரியாது. ஆமா. சிறப்புயா, சிறப்பு. நன்றி நன்றி. வேற யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? எங்க அம்மா இருக்காங்க. ஹலோ ஹலோ, கேட்டீங்களா? கேட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. இது 10 தடவை கேட்டாலும் புதுசா கேக்குற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ரொம்ப படிக்காதவங்களுக்கு கூட புரியும், தெரியாதவங்களுக்கு கூட தெரியும், அந்த அளவுல நீ சொன்ன. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிங்கம்மா. ஒவ்வொரு வரி நீ சொல்லும் போதும் ரசித்து கேட்கறதுக்கு அப்பா இல்லையேன்னு நினைச்சேன். இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. சரிம்மா. வேற யாராவது ஃபீட்பேக் இருக்கா? இல்லைன்னா இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே பள்ளி திருமணத்தையும் முருகப்பெருமானுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட வள்ளியை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி வந்து கேட்டவர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.